சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் வச்சாச்சு. என்னென்ன செடிலாம் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் தொட்டிலாம் 3500 ரூபாயா, இதெல்லாம் 1500 ரூபாயா, அதெல்லாம் 6800 ரூபாயா. இப்போ வச்சோடனே காய் காய்க்கணும். ஆமா. காய் காய்ச்சே இருக்கணும், வீட்டுக்கு போனோடனே பெருசாகணும். பழம் பழகணுன்றியா? நீட்டு தொட்டியுமே தான் இருக்கு என்ன நீ கேட்ட? எல்லா தொட்டியும் இருக்குது. ஆமா. ஜஸ்ட் உன் ட்ரெஸ் சுத்தி கட்ட அப்பாக்க. அப்பா காட்டுமா, ட்ரெஸ் காட்டுமா. செடி வாங்கி போய் வச்சுக்கலாம் பேபி. அப்படியே டைரக்டா காயோட இருக்குது. போட்டா மரம் பாருங்க, சின்னலே அழகா காய் காய்ச்சிருக்கு. மாம்பழம் வைக்கிற கூத்தாடுறவங்க மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு 6 மாசம் இருக்கும்போது எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் 1/2 வயசு இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு இப்போ அதை எடுத்து போட்டுட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு அதை வந்து போட்டுட்டு ஜல் ஜல்னு பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டு இருக்கா. அது நல்லா அழகா இருக்கு. காட்ட ஜெஷிதா காட்ட. அடியில போடுற பேம்பஸே தெரியுதுமா. ட்ரெஸ் எல்லாம் வந்து காஞ்சி கீழே விழுந்துருக்கு. அதுக்குதான் ஒரு லெக்கின் துவச்சு போட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவ வந்து அது கழட்ட மாட்டா, கழட்டினா வேணான்றா. அதனால லெக்கின் மட்டும் போட்டுக்கலாமா? ஆமா, லெக்கின் போட்டா கொஞ்சம் அழகா இருக்கும். பாப்பா பால்மா, பாப்பா பால்மா. ஜஸ்ட் உன் ட்ரெஸ் சுத்தி கட்ட அப்பாக்க. அப்பா காட்டுமா, ட்ரெஸ் காட்டுமா. சேட்டை சேட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில நம்ம வந்து கார்டன் இங்க வைக்கலாம்னு சொல்லி மாடி தோட்டம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாலாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இங்க பாருங்க, இதுல இருந்து இந்த கட்டம் இருக்குல்ல, இந்த கட்டையில இருந்து அந்த கட்டத்துல இருந்து இங்க ஒரு எல் ஷேப்புக்கு வந்து பார்த்தேன்னா இங்க செடி வைக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே தொட்டி இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொட்டி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கு ட்ரைன் ஃபெசிலிட்டி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பைப்லைன்லாம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம், கொய்யா செடி, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம், இது மாதிரி வந்து நமக்கு ஹெல்த்தியா வீட்டுக்கு தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் அது மாதிரி செடி தான் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஆசை என்னன்னா, நிறைய பேர் இந்த மொட்டை மாடி தோட்டத்துல சின்ன சின்ன மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காய் பறிப்பாங்க. அந்த மாங்காய், இந்த கொய்யாக்கெல்லாம் பறிக்கும் போது பார்க்க அழகா இருக்கும். இந்த மாதுளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சமாக வைக்கலான்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மரம்லாம் வச்சுட்டுனா இங்கே நின்று நம்ம வீடியோ எடுக்க இங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் கூட நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். நர்சரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்பியிருக்கேன். போயிட்டு செடிலாம் என்னென்ன இருக்குது, அது எப்படி வளர்க்குறதுக்கு, அந்த க்ரோ பேக்கில் வளர்க்கலாமா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். போய் வரலாமா? ஓகே. சரி, நீ தான் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துருக்கோம். கண்டிப்பா வாங்கி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டம் வைக்கிறோம். ஆமா, வளர்க்குறோம். வளர்த்து இந்த வருஷம் மே மாசத்துக்கு மாங்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காய்க்காது, வாங்கி வச்சா கூட அடுத்த வருஷத்துல மாங்காய் காய்க்குதான்னு பாக்கலாம். ஓகே ஓகே. சோ போலாம். போலாமா? பாஜேஷ்தா பெருக்குறாரு, நீ தான் பெருக்க மாட்டற. என் பொண்ணாவது பெருக்கட்டும். பெருக்குமா பெருக்குமா, குப்பை எல்லாத்தையும் பெருக்குமா பெருக்குமா. Dress செம்ம அழகா இருக்குல. இந்த Dress அப்படியே சாஃப்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கும். பனியன் கிளாத் மாதிரி இருக்கும். ஆமா, அது அடியிலே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ற மாதிரி இருக்கும். அது சட்டி போடாத அடியில லாக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டா, குட்டி ஒன்று இருக்கு. இப்போ ஆள் இருக்கிறாங்க. ஆமா, நம்ம போயிட்டு இங்க விலைலாம் விசாரிச்சுட்டு என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு பாத்துட்டு போலாம். ஓகே ஓகே. நாங்கெல்லாம் இருக்குது சீதா மரம்லாம். நல்ல பழமா இருந்தா எனக்கு வேணும். தொட்டியில தாமரை பூவே பூத்துருக்குது அழகா. இங்க வா பேபி. ஹே, தாமரை பூலாம் இருக்கு. பூத்துது, பூக்குமா அப்ப தொட்டியிலே? பூ பூத்து காயே காய்ச்சிருதே. வா. இங்க பாரு பேபி, சப்போட்டா மரம் அப்படியே சின்னதுல பூ பூத்துருக்கு பாரு. வா. இது வந்து காய் காய்க்கும். பூ வச்சாச்சு. ஆமா, இது மாதிரி தான். இந்த வரைக்கும் ஒரு மாமரம்லாம் இருக்கா. இங்க நான் எலுமிச்சை மரம் பார்த்தேன், சின்னதுல காய் காய்ச்சிருக்கு. காயே காய்ச்சிருக்கு. சோ இது மாதிரி செடிலாம் வாங்கி போய் வைக்கணும் மேல. ஃபுல்லா எலுமிச்சங்கன்னு தான். ஆரஞ்சு செடி வேணாலும் ஆரஞ்சு செடி இருக்குது, அது வேணா கூட நம்ம எடுத்துட்டு போலாம். வேற ஏதோ இருக்கு. ஆமா, இது என்ன அழகு செடியா இல்ல? இங்கெல்லாம் பழ மரம் தான் சொன்னாங்க. இது அத்தி மரமா நான் தெரியலையே. அத்தி பழம் கூட வச்சிருக்காங்க. நிறைய மாடி தோட்டத்துக்கு நிறைய தேவையான எல்லா செடியுமே வச்சிருக்காங்க. வீட்டுல அதை எதுவும் வச்சு பராமரிக்கிறத பொறுத்து தான் அது காய்க்கிறதும் காய்க்காததும். புரியுதா? ஆமா, இதே காய்ச்சி பாரு பேபி அந்த மரம். அது என்னன்னு தெரியல, நொனா மரம் மாதிரி இருக்கு. நொனா காய் தான். நொனா காய் மாதிரி தான் இருக்குது. இது என்ன வேற என்னன்னு தெரியல. இன்னொரு இடத்துக்கு போறோம் நாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம்னு இருக்கோம். நான் என்னென்னலாம் பார்த்தேன், என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு மாடி தோட்டம் வச்சா என்னெல்லாம் தேவைப்படும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா டீடைலா லாஸ்ட்ல சொல்றேன். இது வந்து சாத்துக்குடி மரம். சாத்துக்குடியா? சின்னதா இருக்கு சாத்துக்குடி. எலுமிச்சை பழமா? சாத்துக்குடி பெருசாகும். சாத்துக்குடி தானே, தொட்டியிலே இருக்கிறதுனால சின்னதா வந்துருக்கு. சப்போட்டா மரம் பாருங்க, சின்னல அழகா காய் காய்ச்சிருக்கு. இந்த ஹைட் தான் பேபி கரெக்டா இருக்கும். ஆமா, அது தொட்டியிலே தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பெரிய தொட்டியா வச்சா காய் காய்க்கும். புரியுதா? உள்ள இருக்கு ஒரு தொட்டி.
ம். இதெல்லாம் பிளாஸ்டிக் வச்சிராங்க. தொட்டில வச்சு வேணும்னா உள்ள வந்து பச்சை கலர் தொட்டி வச்சிராங்க. வந்து செராமிக் அரேஞ்ச் தொட்டி. பண்ணி தராங்களா. ஆமா. இவங்க சப்போட்டா காய் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. தான் வச்சிருக்காங்களாம், சொன்னாங்க, கேட்டேன். இப்போ பெருசு பெருசா இருக்கு. ம். அந்த தொட்டில வச்சாதான் காய் காய்க்கும் போல இருக்கு. ஓகே. ம். அப்ப வச்சிரோம். வச்சிடுறா மாடி தோட்டத்தை. ஆமா. சரி. அடுத்த வருஷம் பழம் பழிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வைப்போம். அப்புறமா பழத்தை பத்தி பேசலாம். பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வந்தோம். இது மாதிரி தான் நாங்க தொட்டி பிளான் பண்றோம். ஏன்னா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எதுக்குன்னா இந்த கத்திரி செடி, மிளகாய் செடி, அது மாதிரி வந்து தக்காளி, அந்த மாதிரி பழம்லாம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வைக்கலாம். இந்த கேரட், மாதிரி பீன்ஸ். பெரிய தொட்டியை எப்படி நீ மேலே எடுத்துட்டு போவ? அதான் வந்தோடனே ஒரு ஐடியா வந்து. ஆனா இது வந்து நல்லா இருக்கும். கேரட்லாம் போட்டு வைக்கலாம் தெரியுமா, மணல் கொட்டி. ம். எல்லா காய்கறிலாம் போடலாம். இது இந்த தொட்டிலாம் அழகுக்கு நல்லா முன்னாடி அழகா இருக்கு வைக்கிறதுக்கு தொட்டி தேவைப்படுது எல்லாமே. இது. ஆனா ரேட்லாம் அதிகமா இருக்காது. ரேட் அதிகம்லாம் இல்ல, கரெக்டான ரேட்டு தான். கரெக்டான ரேட் நமக்கு நமக்கு அது சொல்றேன். தேவையானு தான் பார்க்கணும். ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்குக்கு இது எல்லாமே பண்ணுவாங்க. இது ஒரு பாத்ரூம் அழகா பண்ணிக்கிறாங்க. டாய்லெட் இது வந்து ரெடிமேட் டாய்லெட். முட்டை மாதிரி இது அழகா. அப்படியே வந்து தூக்கின்னு போய் வச்சுக்க வேண்டியதுதான். அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. வந்து உள்ள பாத்திய ஒரு சிங்க் ஒரு இது வச்சு அழகா வச்சுக்கிறாங்க. டெமோ தான் அது, புரியுதா? சூப்பரா இருக்குல்ல. சரிவா போலாம். அதெல்லாம் தொட்டிலாம் 3500 ரூபாயா, இதெல்லாம் 1500 ரூபாயா, அதெல்லாம் 6800 ரூபாயா. எல்லாத்தோடய வேலை சொல்றேன். எது வாங்க போற? க்ரோ பேக் வாங்க போறேன். 1500 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். நான் ஜஸ்விதா. ஹாய். தொட்டில வச்சா நல்லதுங்களா, இது க்ரோ பேக்ல வச்சா நல்லதுங்களா? அங்கெல்லாம் டிசைனர் தொட்டி பார்த்தது, இதுதான் நார்மலா இது மாதிரி வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. இது இவ்வளவு சைஸ் ஆனா அதோ அந்த தொட்டி. நீட்டு தொட்டியுமே தான் இருக்கு. என்ன நீ கேட்ட? எல்லா தொட்டியும் இருக்குது. ஆமா, அழகா சிமெண்ட் தொட்டியை வாங்கிட்டு போய் வச்சு. மெத்த தாங்குமா? அதெல்லாம் தாங்கும். ஏன்னா சின்ன சின்னதா தான் இருக்கு. அது மாதிரி வாங்கி போய் வைக்கலாம் அழகா. அது அவ்வளோ வெயிட் கிடையாது. அதெல்லாம் கம்மி ரேட்டு தான் சொல்றாங்க ஓரளவு. க்ரோ பேக்குமே கம்மியான ரேட்டு தான் இருக்குது. இங்க விசாரிப்போம். நிறைய இருக்கு பாரு தொட்டிங்க. கொய்யாக்கா பத்தியா பூ பூத்துக்குது. காய் இதுதான் நம்ம எதிர்பார்த்த கொய்யா மரம். எடுத்துட்டு போய் வச்சோடனே காய் காய்க்கணும். காய் காய்ச்சே இருக்கணும். வீட்டுக்கு போனோடனே பெருசா ஆகணும். பழம் பழகணும்ன்றியா? மாங்காய். என்ன பேபி? மாங்காய் மாங்காய். இந்த செடி வாங்கி போய் வச்சுக்கலாம் பேபி. அப்படியே டைரக்டா காயோட இருக்குது. மாம்பழம். பாப்பா மாம்பழம். இந்த கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பேபி. ஓகே. ஒரு 2 இடம் விசாரிச்சிருக்கோம். நம்ம அந்த கொட்டேஷன்லாம் கேட்டு எது நமக்கு பட்ஜெட்டா இருக்கோ ஸோ அங்க வந்து பார்த்தோன்னா ஃபைனல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நர்சரிலாம் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 2-3 நர்சரி போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி, க்ரோ பேக் அதெல்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு வந்தோம். எது நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக போன நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து சிமெண்ட் தொட்டி வச்சிருந்தாங்க, க்ரோ பேக்கும் வச்சிருக்காங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவுமே இருக்கு. ஆமா. ஸோ அங்கே தான் எங்களுக்கு என்னமோ கன்வீனியன்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. விலையும் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம். செடியுமே எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ தூரம் அளந்து பார்த்துட்டு எத்தனை செடி வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல செடிலாம் வச்சிடலாம் நினைக்கிறேன்ல. ஆமாம், இந்த வீக்ல ஃபுல்லா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சங்கீதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றணும் மறக்காம. ஆமாம், ஜஸ்விதா ஊற்றுவா. தண்ணி ஊற்றியம்மா? தண்ணி ஊற்றுவல ஊற்றுவாரா? பாப்பா தண்ணி ஊற்றுற செடிக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும்போது காட்டுறேன். என்ன சங்கீதா? ஆமா, அப்புறம் நான் வைக்கிறதுக்கு ஒன்று வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களே. இதுல இந்த உரத்துல என்னென்னலாம் போடுறீங்கன்னா எல்லாம் மிக்சடா இருக்கும். உரத்தை போட்டு பிளான்டேஷன் பண்ணிட்டோம்னா 1 இயர் ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. கரெக்டாக இருக்கும். நர்சரி போயிட்டு செடிலாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அங்கேயே நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன் என்னென்ன செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நட போகிற சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லா மெட்டீரியலும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு நட தெரியல சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நட சொல்லியிருந்தோம். க்ரோ பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரோ பேக்கு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தொட்டி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் கார்டன் வந்து செய்ய போகிறாங்க மொட்டை மாடியில். ஆமாம், ரொம்ப நாளாக மொட்டை மாடி தோட்டம் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. இந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் எல்லாரும் பறிக்கிறாங்கல்ல, ஸோ அது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைவேறுதுப்பா. சூப்பராக அதுக்குள்ளே நட்டுட்டாங்கல்ல. ஆமாம், அப்படியே நட்டுட்டே இருக்க வேண்டியதான். நீ ஒரு செடி நடு. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எப்படிலாம் நடுறாங்கன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா நம்ம இன்னும் நிறைய நடலாம். இப்போ கொஞ்சம் செடி தானே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா அப்புறமா நீட்டாக ஃபுல்லாக நட வேண்டியதான். நம்ம தான் நட போகிறோம். சரி. என்ன மாதிரி உரம் வைக்கிறாங்க, மண் வைக்கிறாங்க, எப்படி நடுறாங்கன்னு பார்த்துக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில் வந்து பார்த்தோன்னா காயோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த கொய்யாக்கால. இங்கே பாரு பேபி, கொய்யாக்காய் பிஞ்சு இங்கே இருக்கா, சிவர் இங்கே இருக்கு. காய்க்கும் அப்புறம். ஆமாம், கண்டிப்பாக காய்க்கும். என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா செடி, மாதுளை செடி, மாமரம். முக்கியமாக எனக்கு வந்து இந்த மாமரம் தான் வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அடமுடிச்சு வாங்கினேன். ஏன்னா ஜெஷிதாக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால 2 வெரைட்டி மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து க்ரோ பேக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செடிலாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த தொட்டிலாம் இருக்குல்ல, அந்த தொட்டிலாம் வந்து சின்ன சின்னதாக வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் சொல்லிட்டு எல்லாமே போடலான்னு இருக்கோம். சரி, இந்த தொட்டியில் 2 வெரைட்டி வந்து எடுத்திருக்கோம். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, செடி வைக்கிறதுக்குலாம் இது. அப்புறம் வந்து கீரை சின்ன சின்னதாக, கொத்தமல்லி, இந்த கீரைலாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டி. ஆமாம். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ரவுண்டாக இருக்கிறத விட இது நீட்டாக இருந்ததுன்னா அழகாக வந்து கீரை எல்லாமே விளைய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அடியில் போட்டிருக்காங்க பாரு, ஹோல்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே கீழே வைக்கலாம். ஸோ இந்த சின்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வைக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போதைக்கு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போக என்னென்ன செடிலாம் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் வச்சாச்சு. என்னென்ன செடிலாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்க்கலாம். நம்ம பழம் செடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து காய்கறி, கீரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி வச்சு தொட்டியில் உரம்லாம் போட்டு அழகாக செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமாம், தண்ணி ஊற்றி விதை போட்டால் வளர ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் என்னென்ன மரம், பழ மரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா மாதுளை. ஆமாம், மாதுளை மரம் வந்து வச்சிருக்கோம்ப்பா. அடுத்து ஒரு கொய்யா மரம். கொய்யா மரத்துல கிளையே காணோம், ஒரே ஒரு கிளை தான் இருக்குது. இப்படிதான் போய் இருக்கணும். அப்புறம் பெருசா மரம் வச்சுட்டு நான் வேற கேட்டுட்டே இருந்தேன், என்னென்ன சின்னதா எடுத்து வந்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் இங்க வளரணும் இல்லமா, வளர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொய்யா கண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் செடி சூப்பரா இருக்கு. லெமன் செடி. லெமன் செடி வச்சிருக்குமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்பாளி பழம் மரமா கேட்ட செடியா வச்சுட்டாங்க. இது வந்து செடியாவே இருக்கட்டும், பாக்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து காய்க்குதான்ட்டு. இன்னும் 2-3 இலை வந்தாலே இது காய்க்கும் அப்படி சொன்னாரு அவரு. இடமா வந்து வரட்டும். சோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளி மாஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்போட்டால பூலாம் இருக்கு. இங்க பாரு, பூ இருக்கா. சப்போட்டா பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சப்போட்டா பூவோட வாங்கி வந்து வச்சிருக்கோம். முக்கியமா இங்க பாரு, கொய்யாக்காய் காயோட இருக்குது. கொய்யாக்காய் காயோட இருக்குதா. இங்க ஒரு 2 காய் இருக்கு, 3 காய் இருக்கு. சரி, பெருசானா ஆகட்டும், கொட்டிக்கினாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அப்படியே வச்சிருக்காங்க, நல்லா பறிச்சு போடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய். ஸோ இந்த சைடு முக்கியமா நான் வந்து பார்த்தேன்னா ஆசைப்பட்டு கேட்டேன் மாமரம். மாமரம் வந்து பாத்தீங்கன்னா மாமரம் 2 வெரைட்டி வாங்கியிருக்கோம். முக்கியமா கொய்யாக்காய் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா கொய்யா பழம் பழுத்துன்னா அப்பப்போ சாப்பிடல. அதனால 2 வெரைட்டி கொய்யாக்காய் பேர்லாம் சொன்னாங்க, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு கொடுத்தாங்க. மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீளம், இன்னொன்னு வந்து பங்கனப்பள்ளியா அல்போன்சா ஒண்ணு வாங்கணும் பேபி. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா. பழம் வந்து அல்போன்சா வாங்கி சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வாங்கி நல்லா. ஓகே, மல்லிகான்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் இருக்கு, அதை வாங்கி நடுவோம். கூசா இருக்குல்ல. ஆமா, அதெல்லாம் ஆன்லைன்ல கூட வாங்கலாம். அங்க தோட்டத்துல இருக்கான்னு போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்து செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம். ஆமா, அத்திப்பழம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால வீட்டில் அத்தி வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். டெய்லி ஒரு பழம் பழுத்துதுன்னா சாப்பிட்ற பேபி. உனக்கு தான் இது உனக்காக ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஆமாம், வாட்டர் ஆப்பிள் செடி. அப்புறம் இங்கே ஒரு மாமரம். இதான் கிளை வந்து பார்த்தோன்னா ஏதாவது இப்படி தாழ்ந்து இல்லை, ஒரு குச்சி நட்டு கவ மாரி நிற்க வைக்கணும். ஆமாம். சரி, இது கொஞ்சம் வந்து இப்படி போகுது செடி. ஸோ எல்லாத்துக்குமே கேப்பு நல்லா இடம் விட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் கேட்டேன். அவர் பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் போய் மாற்றி இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம வீட்டில் பெரிய நெல்லிக்காய் தான் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த நெல்லிக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா. ஸோ இந்த நெல்லிக்காய் எல்லா பழச்செடியும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய அப்புறம் நல்லா வளர்க்கணும். ஆமா. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே க்ரோ பேக் வந்து கொஞ்சமாக க்ரோ பேக் வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாண்டு வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் அப்படியே கூட வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டாண்டு வைக்கலாமா வேணாமா சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடியே நான் மாடி தோட்டம் வைக்க போகிற சொல்லும்போது நிறைய பேர் வேண்டாம் தர வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது வச்சாலும் வைக்கலனாலும் வீணாவதுதான். ஸோ சும்மா தான் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். செடியெலாம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா இருக்குன்றதுனால எனக்கு ஆசை சின்னதில் இதுமாதிரி காய்கறிலாம் பறித்து சாப்பிடணுன்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இது பாருங்கள் தொட்டி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஃபுல்லா லைனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நிறைய தொட்டி இருக்கு. ஸோ இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காய்கறி விதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அவங்க நட்டாங்கன்னா ஒரு தொட்டி எடுத்துக்கினாங்கன்னா அந்த தொட்டியில் ஃபர்ஸ்ட் ஜல்லி வந்து போட்டாங்க. ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் உரம் அந்த மண் எடுத்துருந்தாங்களே மிக்ஸ் பண்ண உரம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை கவரை பிரிச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வேறு உடைக்காம அப்படியே வச்சுட்டு மறுபடியும் உரம் போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா கிடிச்சாங்க. அப்படியே கிடிச்சு விட்டாங்க. ஆமா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கிடிச்சு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா செடி அது கூட நிறைய பேர் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ரோஜா செடி எங்களுக்கு வைக்க தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால இந்த தடவை நாங்களே வைக்க வேணாம் ஆள் வச்சிடலாம் சொல்லிட்டு அவங்களே வந்து கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் இருந்து வச்சு கொடுத்துட்டாங்க. ஆமாம் கீழே லைனாக தொட்டி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து நம்ம கீரை விதைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த தொட்டி ஸோ நான் வந்து மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு நர்சரியில் போய் ஒரு 4-5 நர்சரியில் போய் விசாரித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கு உரம் அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்லேயே தராங்க. மாடி தோட்டத்துக்கு மானியத்தோட தராங்க. ஆமாம். ஸோ நாங்கள் எங்கள் வேளாண் துறை ஆஃபீஸில் போய் கேட்டோம். அங்கே கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இல்லை, அக்டோபர் நவம்பரில் தான் அவைலபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா ஒரு செட்டு. அது வந்து 450 ரூபாய்க்கே தராங்க. 50% மானியத்தோட தராங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 தருவாங்க. ஸோ ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு செட்டு வாங்கினா வச்சுக்கா 6 க்ரோ பேக்கு அதுக்கப்புறம் அதுக்கு உரம் விதை மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் போய் கேட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்ட்டாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி வச்சா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அவைலபிள் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஆமாம் அதை வச்சா இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வைக்கலாம்ல. இந்த செல்ல இன்னும் ஃப்ரீயாக தானே நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொட்டை மாடியில் நம்ம இங்கே தான் இப்போ வெயில் நிறைய இடம் இருக்கு வெயில் படுற மாதிரி. ஸோ அழகாக வாங்கி வந்து மறுபடியும் வைக்கணும். ஸோ இன்னும் என்னென்னலாம் மாடி தோட்டத்தில் பழம்லாம் வைக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தேவையான பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ இன்னும் என்னென்னலாம் வைக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தொட்டியெல்லாம் விதை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன விதை போட்டிருக்கேன் செடிலாம் எப்படி வளருது சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட மாடி தோட்டம். எப்படி மாடி தோட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. நான் சிங்கடா தண்ணி ஊத்துறியா? ஆமா போதும். நேற்று தான் செடி நட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஒரு டைம் தண்ணி ஊற்றணும், காலைல ஒரு டைம், டெய்லியும் ஒரு 2 வேளை தண்ணி ஊற்றுவோம். மரச்செடிக்கெல்லாம் தண்ணி டெய்லியும் ஊற்றலாம். ஒரு சில செடிக்கு தான் வந்து பார்த்தோன்னா தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க செடியில் எதுக்கு தண்ணி அதிகமாக வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் கொஞ்சமாக ஊற்றணுமா நிறையா ஊற்றணுமான்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணெல்லாம் குறைஞ்சிடுச்சு பேபி. அதுக்குள்ள மண்ணு கொஞ்சமாக தான் வச்சிருக்காங்க. மூட்டை மண் இருக்கு. அதெல்லாம் எடுத்து மறுபடியும் மண்ணெல்லாம் கொட்டி விடணும். போதும் போ நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி. அடிக்கிற வெயிலில் காஞ்சி போயிடும் எல்லாம். தண்ணி மட்டும் ஊத்திட்டே இருந்தா போதும் ரெகுலரா. என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த புண்ணாக்கு இருக்குல்ல அந்த புண்ணாக்கு தான் வந்து கரைச்சி இது பண்ண சொல்லியிருக்காங்க மாசத்துக்கு ஒரு தடவை. மல்லாட்டை புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேப்ப முன்னாக்கு பூச்சி வேர் பூச்சிலாம் வராது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்ல அதெல்லாம் வந்து அதை மட்டும் பண்ண சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை. ஸோ மேக்ஸிமம் வந்து இது அப்டேட் பண்ணிக்கினே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தில் என்ன மாதிரிலாம் வந்து வைக்கலாம் எப்படிலாம் வந்து மெயின்டைன் பராமரிக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ஸ்டாண்டெல்லாம் கண்டிப்பாக போடணுமா இல்லை இப்படியே இருக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடி தோட்டம் வச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்து வந்து வர அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.